Hi sisters, welcome to Silk Thread Jewelry Making course. ஸோ இது வரைக்கும் நம்ம கிளாஸில் பேங்கிள் மேக்கிங் பார்த்தோம், ஹேர் அக்சசரிஸ் பார்த்தோம், அதே மாதிரி இயரிங் மேக்கிங்கும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மாலை மேக்கிங். ஸோ இதில் என்னெல்லாம் வரும்னா நம்ம வந்து இந்த மாதிரி பீட்ஸை வச்சு நம்ம வந்து சில்க் த்ரெட் ரேப் பண்ணி எப்படி மாலை மேக் பண்ணலாங்கிறத பார்ப்போம். அப்புறம் வெறும் நம்ம வந்து சில்க் த்ரெட்டை மட்டும் வச்சு ஒரு நெக்லஸ் மாதிரி, சோக்கர் நெக்லஸ் மாதிரி ஒன்று பார்ப்போம். அதுக்கு அடுத்து என்ன பார்ப்போம் அப்படின்னா இன்விசிபிள் செயின் மேக் பண்ணுறது எப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த பீட்ஸ் ரேப்பிங். ஸோ டுடே கிளாஸில் நம்ம வந்து பீடை ரேப் பண்ணுறது பார்ப்போம். அதே மாதிரி அதுக்கு டாலர் மேக் பண்ணுறது பார்ப்போம். தென் இந்த பீட்ஸையும் டாலரையும் வச்சு நம்ம வந்து செயின் எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நான் இது வந்து 10 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த 10 ஸ்ட்ராண்ட்ஸை வந்து இந்த பீடில் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பீட்ஸ் வந்து பிளாஸ்டிக் பீட்ஸ். இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. அதே மாதிரி சைஸஸ்லேயும் வேரியேஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? சைஸஸ்ங்கிறது எதை மென்ஷன் பண்ணியிருக்குன்னா இதோட ஹைட்டு. ஸோ இது வந்து ஒரு 5 mm ஹைட் இருக்குது அப்படின்னா இதை விட ஹைட்டு அதிகமானது 8 mm 10 mm அந்த மாதிரி ஹைட் அதிகமானதும் இருக்குது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதுக்கேற்றாக்கில் வாங்கிக்கலாம். அதே மாதிரி இது வந்து ஹைட் அதிகமாக என்ன ஆகும்னா இதோட ஷேப் மாறும். இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது அப்படின்னா ஹைட் அதிகமாகும்போது அது வந்து ஓவல் ஷேப்பில் மாறும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி உடன் பீட்ஸும் நம்ம வந்து ரேப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். க்ளூவை வந்து இன்சைடில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பென் ஆர் பென்சில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னா அதில் ஸ்டிக் ஆகிரும். அதே மாதிரி இதோட எண்டு போர்ஷனையும் நம்ம வந்து ஷார்ப்பன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜும்காலாம் ரேப்பிங் பார்த்தோம்ல, அதே ப்ரொசீஜர் தான். ஷார்ப்பனிங் பண்ணிக்கணும். ஒரு ஸ்டிக் மாதிரி ஆக்கிக்கணும். ஸோ இப்போ இதில் வந்து 10 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம மினிமம் 2 பீட்ஸ் ஆச்சும் நம்ம வந்து ரேப் பண்ணிக்கலாம். ஓகேவா? மேக்ஸிமம் நம்ம வந்து 3 பீட்ஸ் வரைக்கும் இதை வச்சு ரேப் பண்ணிக்கலாம். ஓவர்லாப்பிங் இல்லாமல் நம்ம வந்து ரேப் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ரேப்பிங் பார்த்தோமோ அதே மாதிரி தான். இந்த பீட்ஸ் வந்து சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம வந்து இந்த மாதிரி நீட்டாக எடுத்து வச்சுட்டு அப்புறம் ஹேண்ட் வச்சு இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு மாற்றி விடணும். பிடிச்சி வச்சு நீங்கள் பண்ணலை அப்படின்னா அது வந்து லூஸ் ஆகும். கொஞ்சம் பெரிய சைஸ் பீட்ஸாக இருந்தால் இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
இப்போது நம்ம வந்து எண்ட் வரைக்கும் சுற்றி கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்படி இருக்குது. ஓகேவா? இனி இதில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ளாட் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓகேவா, ஃப்ளாட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ லென்த்து தேவையோ அவ்வளோத்துக்கு மட்டும். ஓகேவா, இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இனி இன்சைடில் க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். இந்த மாதிரி இன்சைடில் க்ளூ கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு இதை வந்து உள்ளாடி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பென்சில் ஓகேவா எடுத்துட்டு, அதாவது எழுதாத பென்சிலாக இருக்கலாம், இல்லை தீந்த பென்னாக இருக்கலாம், அப்படி ஏதாச்சும் வச்சு இன்சைடில் கொடுத்து இப்படி நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து உள்ளே செட் ஆயிரும். இந்த சைடு வேணால் அப்படி கொடுத்துக்கலாம். ஹோலை வந்து அடைச்சிடக்கூடாது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். க்ளூ வச்சு நம்ம பண்ணோம்னா அதுக்கப்புறம் அந்த பென்னு வந்து எழுதாது. ஓகேவா, ஸோ அதனால எழுதாத பென்னோ பென்சிலோ எடுத்துக்கோங்க. பென்சில்னால் ஷார்ப் பண்ணி எடுத்துடலாம், பென்னுனா எழுதுகிற பென் மட்டும் எடுத்துடாதீங்க. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பீட் ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி தான் நம்ம எல்லா பீடையும் ரெடி பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு எத்தனை பீட்ஸ் கொடுத்துருக்கேனோ எல்லா பீட்ஸையும் நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த பீடு வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பீடு. ஸோ இந்த பீடுக்கும் இந்த பீடுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஓகேவா, ஹைட்டில் வந்து வேரியேஷன்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு 8 mm or 1 cm சைஸில் இருக்கக்கூடிய பீடு. ஓகேவா, ஸோ இதை மாதிரி உங்களுக்கு எத்தனை பீடு வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ண போர்ஷன் என்ன இருக்குது. ஸோ இதை வந்து என்ன பண்ணணும், இனி அடுத்த பீடு எடுத்து அதில் ஸ்டிக் பண்ணி வச்சுட்டு அதையே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதை மாதிரி நீங்கள் வந்து ஒரு 3 பீட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து 1 time 10 ரொட்டேஷன் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, 10 12 கூட நீங்கள் எடுத்துக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. 12 15 வரைக்கும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பீட்ஸோட கவுண்டிங் வந்து அதிகமாக இருக்கும். ஒரு செட்டுலேயே நம்ம வந்து ஒரு 3 to 4 வரைக்கும் பீட்ஸ் வந்து ரேப் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா, அடுத்தது இதுக்கு தேவையான டாலர். ஓகேவா, ஸோ டாலர் வந்து நான் ஆல்ரெடி நம்ம வந்து சொன்ன மாதிரி தான் OHP ஷீட்டில் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணி ரெடி பண்ணோம்ல, இயரிங் ரெடி பண்ணோம். அதே மாதிரி ஹேர் அக்சரிஸ்க்கு நம்ம வந்து எடுத்தோம். அதே மாதிரி சின்ன சின்னதாக நம்ம நிறைய பார்த்துருந்தோம். ஓகேவா, ஸோ அதே மாதிரி தான் இதுக்கும். ஓகேவா, நீங்கள் வந்து OHP ஷீட்டில் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் வந்து டாலர் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அது வந்து நான் மாடல் காட்டுறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நான் வந்து ரெஃபரன்ஸ்க்காக காட்டுறது. இது பாருங்கள், நம்ம OHPயில் தான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வேக் ஷீட் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ இன்சைடில் இந்த மாதிரி இது வந்து அவுட்டர்லேருந்து வரல, இது வந்து இன்சைட்லேருந்து வந்திருக்கு. ஓகேவா, இன்சைட்லேருந்து தொடங்கியிருக்கு, அதுக்கப்புறம் அவுட்டர்லேயும் போட்டுட்டு ரிமைனிங் கேப்பில் வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் இதை பாருங்கள், இது நம்ம வந்து ஹேர் அக்சரிஸ், ஹேர் பேண்டுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணோம்ல, அதே மாதிரி தான் பேக் சைடில் வந்து இந்த பின் ஐபின் மட்டும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ இது மட்டும் கொடுத்துட்டு நம்ம வந்து வேக் ஷீட் அட்டாச் பண்ணுறது தான். ஸோ அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து நான் OHPயில் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். ஓகேவா, இந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா, இல்லை இந்த மாதிரி கூட ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இந்த சாமந்தி பூ மாதிரி இருக்கும், இது வந்து ரோஸ் பெட்டல்ஸ் மாதிரி இருக்கும். இது வந்து 3 ஷேப்பாக அரேஞ்ச் பண்ணுறது தான். ஸோ இந்த 2 மாடலில் நீங்கள் வந்து எந்த மாதிரி வேணாலும் எடுத்துக்கலாம்.
ஸோ அதில் வந்து இப்போ இது பாருங்கள், இது நான் ஆல்ரெடி ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பேக் சைடில் பின்னும் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் பாருங்கள், நான் வந்து நிறைய ஐபின் வந்து மாட்டி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய ஹேங்கிங்ஸ் கொடுக்கணும். இப்போ இதில் வந்து நான் ஒரே ஒரு ஹேங்கிங் கொடுத்துருக்கேன் பாட்டமில். அப்போது ஒரே ஒரு ஐபின் மட்டும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணால் போதும். அதே இது நீங்கள் வந்து நிறைய ஹேங்கிங்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஐபின்ஸ் ஹோல் வெளியே தெரியாத மாதிரி வெர்டிக்கலாக இருக்கிறது மாதிரி கொடுத்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இங்கேயும் அதே மாதிரி தான் வெர்டிக்கலாக இருக்கிறது மாதிரி ஒரு பீடு வச்சு கொடுத்து நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் நான் வந்து ஒரு ஐபின் எப்படி ஃபிக்ஸ் பண்ணோங்கிறத நான் காட்டுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பேக் சைடில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து B7000 க்ளூ தான் கொடுக்கணும். இதில் நம்ம வந்து ஐபின் ஃபிக்ஸ் பண்ணணும். ஐபின் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பீட் எடுத்துக்கணும். ஓகேவா? நீங்கள் என்ன பீட் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஒயிட் கலர், கோல்டு கலர், சைஸ் வந்து சின்னதாக இருக்க மாதிரி, இல்லை இந்த மாதிரி கிறிஸ்டல் பீட்ஸ் கூட கொடுத்துக்கலாம். இப்போ நான் கிறிஸ்டல் பீட்ஸ் கொடுக்குறேன். இதாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும். கிறிஸ்டல் பீட்ஸ் கொடுத்தீங்களா, இதை கொடுத்துட்டு நம்ம வந்து அந்த க்ளூ அப்ளை பண்ணதுக்கு மேலே அப்படியே வச்சுட்டா போதும். உங்களுக்கு ஃபுல் லென்த்து வைக்கணுன்னா வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணிவிட்டு வைக்கிறீங்க அப்படின்னாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? இது வைக்கும்போது இந்த மாதிரி வர்டிக்கலாக தான் இருக்கணும். இந்த ஹோல் வந்து தெரியக்கூடாது. டாப்லேருந்து பார்க்கும்போது ஒரு லைன் மாதிரி தான் தெரியணும். சைடில் பார்க்கும்போது தான் நமக்கு ஹோல் தெரியணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் இதில் வந்து பாட்டமில் ஹேங்கிங் வைக்கிறீங்க அப்படின்னா இதை வந்து கட் பண்ணிக்கணும். உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு நீங்கள் வந்து இன்சைடில் எத்தனை வைக்கிறீங்களோ அதுக்கேற்றாக்கில் இதை வந்து கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இப்படி வச்சுட்டா போதும். ஓகேவா? நான் கட் பண்ணி காட்டுறேன். நம்மளோட ஹைட்டுக்கு ஏற்றாக்கில். ஓகேவா? கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம அதுக்கு மேலே வச்சா போதும். ஸோ இப்படி கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ண போர்ஷன் இருக்குதுல்ல, இல்லை வச்சுக்கலாம். இப்போ கீழே வைக்கிறோம் அப்படின்னா எப்படி இந்த இடத்துல வைக்கணும். வைக்கும்போது இந்த மாதிரி வெர்டிக்கலாக தான் வைக்கணும். இப்போ கீழே ஒரு ஹேங்கிங்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். இனி இதுக்கு மேலே நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பில் பேக் ஷீட்டாக கட் பண்ணி இதுக்கு மேலே பேஸ்ட் பண்ணிடணும். அதுக்கும் B7000 நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது ட்ரை ஆன பிறகு நம்ம வந்து மாலை வந்து ரெடி பண்ணிக்கணும். ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து OHPயில் நமக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் பேட்டர்ன் எப்படி மேக் பண்ணணும்லாம் தெரியும். ஸோ அதுக்கேற்றாக்கில் நீங்கள் வந்து மேக் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்களா, ஜஸ்ட் இந்த மாதிரி பின் மட்டும் அட்டாச் பண்ணிவிட்டு இது ட்ரை ஆன பிறகு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? சம்டைம்ஸ் இப்போ நீங்கள் வந்து இப்போது சென்டரில் நான் கொடுக்கல. இப்போ சென்டரில் கொடுத்தா நமக்கு இந்த மாதிரி இருக்கும். நான் வந்து சைட்லேருந்து தொடங்குறேன் அப்படின்னா இந்த சைடு ஒரு ஐபின், இந்த சைடு ஒரு ஐபின் வச்சு சைட்லேருந்து தொடங்கணும். கொஞ்சம் ஹெவியாக வெயிட்டாக இருக்கக்கூடிய டாலர்ஸ் எல்லாம் சென்டரில் வராது, ஏன்னா கம்மந்தரும் அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் 2 சைட்லேயும் ஐபின் வச்சுட்டு கனெக்ட் பண்ணி எடுக்கிறது மாதிரி இருக்கும். ஸோ அப்படின்னா நம்ம நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஜஸ்ட் நம்ம வந்து கோர்த்து எடுக்கிறது மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இதை வந்து மாலையாக கோர்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஜம்ப்ரிங் எடுத்துக்கலாம். 2 ஜம்ப்ரிங் எடுத்துக்கலாம். இப்போ நான் இது கோர்க்கன்னா இது கோர்த்துக்கலாம். ஓகேவா? இல்லை இது கோர்த்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம்.
இன்னொரு டாலர் இந்த டாலர் பாருங்கள். இது வந்து சென்டரில் மிரர் வச்சு சுற்றி வந்து செயின் ஸ்டோன், பீட்ஸ், ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். தென் பாட்டமில் பாருங்கள், இந்த மாதிரி நிறைய பின் வச்சு ஐபின் நிறைய ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 5 ஐபின் ஃபிக்ஸ் பண்ணி லோரியல்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். பேக் சைடில் நான் வந்து இந்த மாதிரி கேன்வாஸ் ஷீட் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேக் ஷீட் இல்லைன்னா கேன்வாஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சுடிதார் கேன்வாஸ் இருக்கும்ல, கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அது கூட நம்ம வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த டாலர் பார்த்துட்டிங்கன்னா இதுவும் 2D தான். நம்ம இது வந்து 3D பேட்டர்ன், பட் இது எல்லாமே 2D தான். ஸோ சென்டரில் ஒரு பெரிய சைஸ் ஸ்டோன்ஸ் வச்சுட்டு செயின் ஸ்டோனே நம்ம வந்து இந்த மாதிரி ரவுண்டாக அட்டாச் பண்ணி கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நான் என்ன ஒயர் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இது வந்து இன்விசிபிள் செயினுக்கு நம்ம எடுப்போம்ல, அந்த ஒயர் எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் வந்து நரம்பு எடுத்துக்கலாம். ஓகேவா? கங்கூஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஒயர் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நரம்புனா இந்த மாதிரி இருக்கும், ஃபிஷ் நெட்டெலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கும். ஓகேவா? ஸோ இது கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பீட்ஸ் எல்லாம் பஞ்சாக வாங்கும்போது இந்த மாதிரி இருக்கும். ப்ரேஸ்லெட் பீட்ஸ் எல்லாம் வாங்கினோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அது கூட நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு எண்ட்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எவ்வளோ லென்த்துக்கு வேணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட் ஒரு நாட் மட்டும் போட்டுக்கலாம். ஓகேவா? இது வந்து நம்ம இப்படி டைட் இது நாட் போடுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து இன்விசிபிள் செயினுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். லாக் பீட்ஸ், கியர் லாக் உண்டுல, அது யூஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம். அப்படி இல்லை, இதை வந்து நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கலாம். ஸோ அந்த கியர் லாக் யூஸ் பண்ணுறது நான் இன்விசிபிள் செயின் மேக்கிங்கில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ வந்து ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு நாட் தான் போட்டிருக்கேன், 2 நாட் போட்டிருக்கேன். நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. எவ்வளோ டைட்டாக அவங்களுக்கு போட முடியுமோ அவ்வளோ டைட்டாக நீங்கள் போட்டுக்கலாம். எத்தனை நாட் வேணாலும் போட்டுக்கலாம், பட் நல்லா டைட்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நாட் போட்டுட்டு இதில் வந்து எவ்வளோ லென்த்துக்கு நம்ம பண்ண போகிறோங்கிறத பார்த்துக்கணும். பார்த்துட்டு அதுக்கேற்றாக்கில். ஓகேவா? இது வந்து இன்விசிபிள் செயினுக்குள்ள ஒயர் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இது வந்து கம்பி கிடையாது, இது ஒயர். ஸோ இது எவ்வளோ லென்த்துக்கு வேணுங்கிறத பார்த்து அதுக்கேற்றாக்கில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு எண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறனால கரெக்டாக அதே ஸ்ட்ரக்சர் தான் நம்ம வந்து ஒரு சைடு என்ன ஸ்ட்ரக்சரோ அதே ஸ்ட்ரக்சர் தான் இன்னொரு சைடும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லை, நான் வந்து சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த எண்ட் நாட் போட்டு ஜம்ப்ரிங் அட்டாச் பண்ணுறதெல்லாம் நம்ம லாஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படியும் பண்ணிக்கலாம். இந்த எண்ட் நாட் போட்டு ஜம்ப்ரிங் அட்டாச் பண்ணுறது எல்லாமே நம்ம லாஸ்ட்டு கூட பண்ணிக்கலாம். ஸோ நான் கட் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸோ அந்த ஒரு மெத்தட்லேயும் பண்ணலாம், இந்த மெத்தட்லேயும் பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும், இந்த டாலரை வந்து அட்டாச் பண்ணிக்கணும். சென்டரில் வர்றது மாதிரி டாலர் போட்டுக்கணும். டாலர் வந்து சென்டர் ஓரியன்டேஷனாக இருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி டாலர் போட்டுட்டு இது நம்ம கரெக்டாக நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேவா?
ஸோ இந்த மாதிரி சென்டரில் வைக்கிறோம் அப்படின்னா 2 பீட்ஸ் சைடில் கொடுத்துக்கணும். அது வந்து 3 பஞ்ச் பீட்ஸ் இருக்குல்ல, அது கொடுத்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி இந்த மாதிரி பீட்ஸும் கொடுத்துக்கலாம். ஓகேவா, கிறிஸ்டல் பீட்ஸ் இதுக்கு பேர். ஸோ அந்த பக்கம் எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் இந்த பக்கமும் கொடுக்கணும். இங்கே 2 கொடுத்தோம்னா அங்கேயும் 2. ஓகேவா. அடுத்தது கரெக்டாக சென்டர் ஓரியன்டேஷனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதுலேயும் நம்ம வந்து கியர் லாக் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. இது வந்து இங்கேயும் மூவ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம கியர் லாக் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டோன் பால்ஸ் நம்ம வந்து ஏதாச்சும் பீட்ஸ் யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த பீட்ஸையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், லாக் பண்ணிக்கலாம். ஓகேவா. அது எப்படி லாக் பண்ணுங்கிறத காட்டுறேன். ஸோ இப்படி நம்ம வந்து பீட்ஸ் கோர்த்துக்கோம் அப்படின்னா எகெயின் ஒன் மோர் டைம் இந்த பீட் வழியாக நம்ம வந்து கோர்த்துக்கணும். ஓகேவா. இப்படி கோர்த்து எடுத்துட்டோம்னா அந்த பீட்ஸ் வந்து கரெக்டாக நமக்கு லாக் ஆயிடும். இந்த மாதிரி லாக் ஆகும். அதுக்கு பிறகு அந்த பீடு வந்து மூவ் ஆகாது. ஓகேவா. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் தி லாக்கிங் மெத்தட். ஸோ இது இல்லை, இதில் வந்து லைட்டாக அந்த ஒயர் வெளியே தெரியும். ஓகேவா. ஸோ அப்படி தெரியாண்டா உண்டுன்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், கியர் லாக் யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து நல்லா கிளியராக நமக்கு வந்து லாக் வந்து ஆகும். டைட்டாக வச்சுட்டு எடுத்துட்டிங்களா. இப்போ இது வந்து 2 பக்கமும் மூவே ஆகாது, கரெக்டாக சென்டர்லேயே இருக்கும். ஓகேவா. இனி அடுத்தது நம்ம வந்து பீட்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் வந்து 2 கலர்ஸில் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அந்த 2 கலர் பீட்ஸையும் நான் வந்து அல்டர்னேட்டிவாக கொடுக்குறேன். ஸோ இதில் சம் பிளேஸில் இந்த மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து தேவையில்லை. ஓகேவா. இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஃப்ளவர் கேப் கொடுத்து கூட நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா. தென் இதுக்கு இன்பிட்வீனில் போடுறதுக்கு இந்த மாதிரி கோல்டன் பீட்ஸும் எடுத்திருக்கேன். இது வந்து டிசைனர் பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இதுவும் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதுக்கு இன்பிட்வீனில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஃப்ளவர் கேப் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி ஃப்ளவர் கேப்பும் நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணாமலும் இருக்கலாம். அட்டாச் பண்ணுறதுனா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா. இதில் நான் அட்டாச் பண்ணிக்க பார்த்தீங்களா, க்ளூ அப்ளை பண்ணி மேலே ஒன்று கீழே ஒன்றுன்னு அட்டாச் பண்ணுறது. ஃபேப்ரிக் க்ளூவே நமக்கு வந்து எனஃப் தான். ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து ஒரு வயலட் பர்பிள் கலர், இந்த பக்கமும் அதே மாதிரி ஒரு பர்பிள் கலர், அடுத்தது ஒரு கோல்டு, ஸோ அந்த பக்கமும் ஒரு கோல்டு. 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து இந்த பிங்க் கலர் போட்டு ஒரு கோல்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை பீட்ஸ் ரேப் பண்ணி வச்சுருக்கீங்களோ அத்தனை பீட்ஸையும் நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா. இதுக்கும் இன்பிட்வீனில் வேறு ஏதாச்சும் கோல்டு பீட்ஸ்
இல்லைனா இந்த மாதிரி கிறிஸ்டல் பீட்ஸ் கொடுக்கறது, அது நம்மளோட விருப்பம். ஓகேவா? நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் வந்து இப்போது சில்க் த்ரெட் பீட்ஸ் தான் இந்த மாதிரி ரெடி பண்ணணும்னு இல்லை. நீங்கள் வந்து இந்த நம்ம பிரேஸ்லெட்டுக்கு மேக் பண்ணக்கூடிய பீட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி பீட்ஸ் கூட நம்ம வந்து இந்த மாதிரி இதுக்கு இன்பிட்வீன் கேப்பில் இப்போ ஒரு கோல்டு இன்னொன்று அந்த பிரேஸ்லெட்டுக்கு மேக் பண்ணக்கூடிய இந்த மாதிரி பட்ட பீட்ஸ் இருக்கும்ல, ஜெல்லி பீட்ஸ், அது யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இப்போ இவ்வளோ பீட்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். ஓகேவா? 6 பீட்ஸ் நான் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட போதும் அப்படின்னா இதோட என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இதுக்கும் பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் கொடுத்துருந்த மாதிரி கிறிஸ்டல் பீட்ஸ் எல்லாம் நம்ம வந்து 3mm பஞ்ச் பீட்ஸ் இருக்கும்ல அது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அவ்வளோ ஹைட்டுக்கு நம்ம வந்து இதை வந்து கொடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் ஹைட்டு கம்மியாகவே எடுக்கிறேன். ஸோ ஒரு 4 பீட்ஸ் வச்சு கொடுக்குறேன். ஃபோர் பீட்ஸ் கொடுத்தா இந்த மாதிரி இவ்வளோ இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 3 பீட்ஸ் கொடுக்கலாம். இப்போ டோட்டலி நான் வந்து 7 பீட்ஸ் ஒரு சைடுக்கு இதில் 7 பீட்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இது நம்மளோட விருப்பம்தான். நீங்கள் ஒயிட் பீட்ஸ் கொடுக்கணுன்னா ஒயிட் பீட்ஸ் கொடுத்துக்கலாம், கோல்டு பீட்ஸ் கொடுக்கணுன்னா கோல்டு பீட்ஸ் கொடுத்துக்கலாம். கோல்டுலேயுமே இந்த பிளேஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 3mm பீட்ஸ் ஆர் 4mm பீட்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து மாலை ரெடி ஆகும். இனி நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல, இந்த மாதிரி என்ன பண்ணணும், ஜம்ப் ரிங் அட்டாச் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ கீழே வந்து நம்ம ஒரு லாக் கொடுத்துருந்தோம் அப்படின்னா இங்கே நம்ம டைப் பண்ணும்போது இது இங்கே மூவ் ஆகாது. ஓகேவா? கரெக்டாக நமக்கு வந்து டைட்டாகவே இருக்கும். ஸோ அதுக்காகத்தான் நான் வந்து அப்படி சொன்னது. அந்த மாதிரி ஒரு சுத்து. ஓகேவா? இப்படி ஒரு நாட் மாதிரி ஒரு ரொட்டேஷன் கொடுத்துட்டு அடுத்தது நம்ம வந்து ஜம்ப்ரிங்கில் நம்ம வந்து நாட் போடலை, ஜம்ப்ரிங்கை அவுட்டரில் தான் நம்ம வந்து நாட் போடுறோம். எத்தனை நாட் வேணாலும் போட்டுக்கலாம். ரிமைனிங் இருக்கிறது நம்ம வந்து பீடுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் 2 நாட் போட்டிருக்கேன் அப்படின்னா இவ்வளோ லென்த்து நமக்கு தேவையில்லை. ஸோ கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு
இதை அப்படியே இந்த பீடுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி விடலாம். இப்போ நமக்கு வெளியே குத்தம் அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. ஓகேவா? இதே மாதிரி இந்த பக்கமும். நல்லா டைட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுடலாம், இல்லை கட் பண்ணி எடுத்துடலாம். முடிஞ்சா வரேன். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து மாலை வந்து ரெடி பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நீங்களும் ஒரு செட் மாலை வந்து நீங்கள் பீட்ஸ் ரேப் பண்ணி ரெடி பண்ணி அதோடய ஃபோட்டோ வந்து எனக்கு சென்ட் பண்ணி தாங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.